யாராவது பேசுங்க பார்ப்போம். பையங்களோ பொண்களோ யாராவது ஒரு ஃபர்ஸ்ட் பேசுங்க. உங்களுக்கு நான் எப்படியா ஏற்பாடு பண்ணி ஒரு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் உங்களுக்கு கொடுக்க சொல்லிடலாம். பாத்துங்க சர்வீஸ் கமிஷன்ல ஸ்டாஃப் செலெக்ஷன்ல உங்களுக்கு என்ன வேலை வேணும்னு கேட்டு உங்களுக்கு வந்து பண்ணிடலாம். ஓபன் பேசுங்க கொஞ்சம். வெரி குட். அவர் கை தட்டுங்க. அவர் கேட்கறதுக்குள்ளே கை தட்டிடுங்க. யாருக்கு அவங்க கை தட்டுங்க உங்களுக்கு. வெரி குட்மா. உங்க பேர் என்னம்மா? என்னம்மா? வான்மதி. ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு எனக்கு. வந்து ஒரு பொண்ணு வந்து இந்த மாதிரி இவ்வளவு பேர் முன்னால நான் உங்க வயசுல இருக்கிறப்ப நான் இப்போ உங்ககிட்ட சொல்றேன் பேசுங்க கேளுங்கன்னு சொல்றேன். நான் உங்களை மாதிரி இருக்கிறப்ப நிறைய கூச்சப்பட்டிருக்கேன் அந்த காலத்துல. ஆனா அதனால எந்த பிரயோஜனமும் கிடையாது. கூச்சப்படுறதுனால நமக்கு வந்து யாரை இவங்க ரொம்ப கூச்சப்படுவாங்க அவங்க அப்படின்னு சொல்றதுனால மகாத்மா காந்தி கூட ஆரம்பத்துல கூச்சப்பட்டிருக்காரு. அவர் கூச்சப்பட்டுட்டே சுதந்திரம் வாங்கிருக்க முடியாது. அவருடைய அகிம்சை சத்தியாகிரகம் எல்லாத்துக்கும் என்ன வேணும்னாக்கா செயல்பாடுகள் கருத்துக்களை வெளியே சொல்றது அந்த மாதிரி விஷயம். அது மாதிரி இந்த பொண்ணு வந்து இந்த மாதிரி எல்லாரும் முன்னாலும் இப்படி முன் வந்து முதல்ல வந்து இப்படி பேச வர்றதே ஒரு அருமையான விஷயம். சொல்லுங்கம்மா. சொல்லுங்க. சரி. தமிழ் வந்து இது வரைக்கும் ஒரு 95, 94 வரைக்கும் சர்வீஸ் பண்ண முடியுது. படிக்கிறோம் ஸ்கூல் புக்ஸ் இல்ல சிறப்பு தமிழா இருந்தாலும் சரி சிலபஸ் கவர் பண்ணும் போது அது ரிலேட்டடா உள்ள டாபிக் எவ்வளவு இன்ஃபர்மேஷனா கேதர் பண்ணா போயிட்டு அட்டன் பண்றேன். ஆனா ஏதோ ஒரு மிஸ்டேக் ஆகுது. அது என்ன தப்பு என்னட்ட இருக்கால நான் பண்ற போற வழி சரிதானன்றது இன்ன வரைக்கும் நல்லா கண்டுபிடிக்க முடியல. எப்படி பண்ணன்றது தெரியல சார். எனக்கு புரியுதுமா. அப்படி நீங்க சொல்றப்ப என்ன சொன்னீங்கன்னாக்கா நான் ஏதோ மிஸ்டேக் பண்றேன்றது மிஸ்டேக் எப்படி எல்லாம் இருக்கிறோம்மா வந்து கருத்து பிழை இருக்கலாம், இல்லாட்டி கவன குறைவான பிழை இருக்கலாம். இப்ப வந்து சில விஷயங்களை வந்து நமக்கு படிச்சிருந்தா தெரிஞ்சிருக்கும். இந்த மாதிரி நான் வந்து இந்த மாதிரி எல்லாம் கேட்பாங்கன்னு எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்ற மாதிரி இருக்கிறதுனால வந்து மார்க் குறையலாம். இது உங்களுக்கு என்ன மாதிரி நீங்க இனம் கண்டீங்க தமிழ்ல வந்து? என்னால வந்து எனக்கு நீங்க சொல்றப்ப எனக்கு என்ன ஞாபகம் வருதுனாக்கா, இங்க புதுக்கோட்டையில ஒரு பையன் அவர் வந்து பிபிஏ படிச்சிருக்காரு. அவர் வந்து தமிழ் வந்து அவருக்கு கல்லூரியில எல்லாம் அவர் தமிழ் படிக்கல. ஆனா அந்த போட்டித் தேர்வுக்காக படிக்கிறப்ப பாத்தீங்கன்னாக்கா அவர் 100க்கு 100 மார்க் வாங்கியிருக்காரு. அவர் வந்து பகல்ல என்ன பண்றாருனாக்கா இந்த புதுக்கோட்டையில வந்து தங்கி இருந்து சாப்பிட்டுட்டு தன்னை பாத்துக்கிறதுக்காக அவர் வந்து சிமெண்ட் மூடையெல்லாம் தூக்கி போட்டு வருமானத்தை சம்பாரிச்சு அது மூலியமா தான் அவர் வந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காரு. புதுக்கோட்டையில ஸ்டடி சர்க்கிள் இருக்கு, எல்லா எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ்லயும் இருக்கு. அதே மாதிரி அலுமினின்னு இருக்காங்க, நல்ல வேலை கிடைச்சவங்க எல்லாம் சேர்ந்து இளைஞர்களுக்கு வழிகாட்டுறாங்க. அந்த விதத்துல அவர் வந்து பாத்தீங்கன்னாக்கா அங்க வந்து படிக்கிறப்ப அவர் வந்து சமீபத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி தமிழ்ல வந்து 100க்கு 100 மார்க் வாங்கி. இப்ப நிறைய நேரங்கள்ல வந்து பாத்தீங்கன்னாக்கா நீங்க கேட்கிற கேள்வி ரொம்ப கரெக்ட். ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் பாத்தீங்கன்னா நம்ம கப்பல் வந்து 1000 மைல்களை கடந்து ஹார்பருக்கு பக்கத்துல வந்துடும். வந்த உடனே ஹார்பர்ல வந்து பாத்தீங்கன்னா ஏற்கனவே நிறைய கப்பல்கள் வந்து சரக்கெல்லாம் இறக்கிட்டு இருப்பாங்க. அப்ப எல்லா கப்பலுமே உள்ள வரணும்னாக்கா கிளியரன்ஸ் ஆகுறதுக்குன்னு கொஞ்சம் டைம் ஆகும். அப்ப அது இந்த நேரங்கள்ல எல்லாம் வந்து சின்ன சின்ன விஷயங்கள் வந்து நமக்கு 1 மார்க், 1/2 மார்க், 2 மார்க், 4 மார்க் சொல்லி நமக்கு தெரிஞ்சது எல்லாம் நமக்கு தெரியும். தெரியாதது என்னன்றது நமக்கு தெரிஞ்சிருச்சுனாக்கா நம்ம அதை ஜெயிச்சிடலாம். இல்லைன்னா சில நேரத்துல நமக்கு எங்க மிஸ்டேக் பண்றோம்னு தெரியாம இருக்கிறதுன்றது ஒரு நுட்பமான விஷயம் தான் அது வந்து. ஆனா அதை பத்தி என்ன பண்ணணும், நம்ம வந்து நம்ம பேப்பரை வந்து கம்பேர் பண்ணி பாக்குறது, ஏற்கனவே இந்த மாதிரி வந்து நல்ல அந்த இதுல நல்ல மதிப்பெண் வாங்கினவங்களோட டிஸ்கஸ் பண்ணி பாக்குறது, அப்படி மாதிரி நம்ம பார்த்துதான் நம்மளுடைய தவறு என்னன்றதை பார்த்துட்டு திரும்ப முடியும். ஏன்னா எப்படியுமே நம்ம தொலைச்ச இடத்துல தான் தேட முடியும், வெளிச்சம் இருக்கிற இடத்துல நம்ம தேட முடியும். அப்ப நீங்க பர்சனலா பாத்தீங்கன்னாக்கா பானுமதி வந்து அந்த பேப்பரை வச்சுட்டு ஒவ்வொரு தடவை இந்த மாதிரி தமிழ்ல வந்து கொஞ்சம் சிறப்பான அக்கறை எடுத்து நீங்க பாக்குறப்ப இந்த கேள்வியை நான் எதிர்பார்க்கல அப்படின்னு தப்பு வரலாம். இல்ல அதை நான் புரிஞ்சுக்கிட்ட விதம் தப்பா இருக்குன்னு நினைக்கிறேன். இல்ல இன்னொன்னு என்னன்னாக்கா நம்ம வந்து பாத்தீங்கன்னாக்கா நான் கரெக்டா புரிஞ்சுக்கிட்டேன், ஆனா மார்க் பண்றப்ப ABCD இருக்கிறதுல தப்பா மார்க் பண்ணிட்டேன், இல்ல தப்பா வந்து எழுதிட்டேன். இது மாதிரி நமக்கு தெரிஞ்ச விஷயங்களே சில நேரத்துல ஏதோ ஒரு கவன சிதறல நம்ம பண்ணுவோம். சோ அந்த மாதிரி ஏதாவதா அப்படின்றத வந்து நீங்க உங்களுடைய அனுபவத்துல நீங்க என்ன நினைச்சீங்க? அப்படி அதுவுமே தெரியலையா உங்களுக்கு? எப்படி அதுக்கு ஏதாவது முயற்சி எடுத்தீங்களா என்ன? ஏமா பானுமதி அப்படியே உட்காந்துட்டே சொல்லுங்க, எந்திரிக்க வேணாம், சொல்லுங்க. இல்ல அது ட்ரை பண்ணுங்க. ஆனா என்ன பண்ணணும்னாக்கா இன்னும் கொஞ்சம் நம்ம வந்து என்னன்னா நம்ம நினைக்கிறதே தான் நம்ம பாக்குறோம். நம்மளா பாக்குறப்ப என்ன ஆகும்னாக்கா நமக்கு எல்லாமே சரியா தெரியும், இல்லாட்டி எங்கன்னு கண்டுபிடிக்க முடியாம இருக்கும். சின்சியரா நீங்க இருந்தா கூட அதை வந்து வேற யாராவது ஒரு வல்லுநர்கிட்டயோ இல்லாட்டி அது மாதிரி வெற்றி அடைஞ்சவங்க காமிச்சீங்கன்னா டக்குன்னு வந்து அது இதுதான் அப்படின்னு சொல்லுவாங்க. சில நேரத்துல நம்ம எனக்கு ஒரு என்ன சொல்லுவாங்கன்னா அனுபவத்துல நம்ம கழுத்துல செயின் போட்டிருப்போம், அதுல டாலர் இருக்கும் பாருங்க, அந்த டாலர் வந்து பின்னால இருக்கும், கழுத்துக்கு பின்னால. நம்ம செயின்ல டாலரை காணான்னு தேடிட்டே இருக்கும். அப்ப இன்னொருத்தர் பார்த்துட்டு பின்னால டாலர் இங்க கழுத்துக்கு பின்னால இங்கே இருக்கேன்னு ஓ ஆமா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இது மாதிரி நிறைய உண்மைகளை வந்து பாத்தீங்கன்னாக்கா பெரிய பெரிய விஷயங்களை கூட சில நேரத்துல நம்மளுடைய சிந்தனை இதனால வந்து நம்மளுடைய ஆளுமை குறைவு கிடையாது, கவன குறைவு கிடையாது.
சில நேரத்துல நம்மள அறியாம சில விஷயங்களை வந்து நம்ம கவனிக்காம இருந்திருக்கோம். அந்த மாதிரி என்ன இதுன்றது மட்டும் பாத்தீங்கன்னாக்கா, ஏன்னா இப்ப உங்களை மாதிரியே நிறைய பேர் அப்படி இருந்தாங்கன்னாக்கா எல்லாருமே நிறைய பேர் பாஸ் பண்றாங்கல்ல, தமிழ்ல நல்ல மார்க் வாங்குறாங்கல்ல, அவங்க எப்படி வாங்குறாங்க கூட பாருங்க. இப்ப நீங்க தமிழை வச்சுட்டு 100 மார்க் வாங்கினது யாருன்னு சொல்லுங்க. இப்ப சமீபத்துல தமிழ்ல 100 மார்க் வாங்கினது யாருமா? இப்ப +2ல யாரு வாங்கினது 100 மார்க்? இப்ப பாருங்க, உங்களுக்கு நம்ம எல்லாருக்கும் வந்து 100 மார்க் வாங்கணும்னு நந்தினி நம்ம எல்லாருக்கும் மனசுக்குள்ள வந்தாங்க. இப்ப அந்த நந்தினி என்ற பொண்ணு 100 மார்க் வாங்குறதுன்றது முடியுது இல்ல வந்து, அது வந்து போட்டித் தேர்வு கிடையாதுதான். இருந்தா கூட கேட்கிற கேள்விக்கு முழுமையா பரிசு எழுதி 2 பேர் தான் தமிழ்நாட்டுல வந்து 100 மார்க் வாங்கியிருக்கான்னு சொல்றாங்க. அது மாதிரி நம்ம என்ன செய்யணும்னாக்கா, இதுக்கு நான் இன்னொன்னு சொல்ல நினைக்கிறேன். முடியும் அப்படின்னு முதல்ல நீங்க நினைக்கணும். முடியும்னு நினைக்கிறதுக்கு என்ன வேணும்னாக்கா, இது மாதிரி நிறைய பேர்னால முடிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதுக்கு வந்து நான் ஒரு உதாரணம் ஏற்கனவே உங்ககிட்ட வர்றப்ப சொல்லியிருக்கேன்னு என்னன்னு தெரியல. ரோஜர் பேனிஸ்டர் அப்படின்னு ஒரு டாக்டர். அவர் என்ன பண்ணுவாரு, சில ஆண்டுகளுக்கு முன்னால 1 மைல் தூரத்தை வந்து யாருனாலையும் வந்து ஒரு குறுகிய காலத்துக்குள்ள வந்து கடக்க முடியாது, 5 நிமிஷத்துக்குள்ள 1 மைல் தூரத்தை ஓட முடியாது அப்படின்ற மாதிரி ஒரு நாம்ஸ் இருக்கும். அதனால எல்லாருமே என்ன சொல்லுவாங்கன்னாக்கா, இதை வந்து யாருனாலையும் கடக்க முடியாது, 1 மைல் தூரத்தை வந்து நம்மளால வந்து 5 நிமிஷத்துக்குள்ள நம்மளால ஓட முடியாது அப்படின்னு எல்லாம் நினைச்சிட்டு இருப்பாங்க. அப்ப அவர் என்ன பண்றாருனாக்கா, அவரு ட்ரை பண்ணி பாக்குறாரு. ட்ரை பண்ணி பார்க்கக்கூடிய நேரத்துல அவருக்கு வந்து ஒரு 20 செகண்ட் 30 செகண்ட் வந்து கூட போயிருக்கு, தாண்ட முடியல. அப்ப அவர் யோசிக்கிறாரு, நம்ம வந்து எப்படி வந்து நம்ம நேரத்தையும் அந்த வேகத்தையும் அதிகப்படுத்தணும்னு நினைக்கிறப்ப, லங்ஸ் இருக்கு பாருங்க, நம்மளுடைய சுவாசத்தை வந்து கூட்டணும்னாக்கா லங்ஸினுடைய கெப்பாசிட்டி அதிகமா இருக்கணும். அப்ப வந்து என்ன பண்ணணும், வந்து நுரையீரல் இதுக்கெல்லாம் மூச்சு பயிற்சி எல்லாம் கொடுத்து திருப்பி திருப்பி பயிற்சி பண்ணுவார். பண்ணதுக்கு பின்னால என்ன ஆயிடும்னாக்கா, அவர் வந்து அந்த லிமிட்டுக்குள்ள அந்த காலத்துக்குள்ள வந்து அவரால பண்ண முடியும். இது வரைக்கும் யாருமே எல்லாரும் என்ன உலகத்துல நினைச்சிட்டு இருந்தாங்கன்னாக்கா, 1 மைல் தூரத்தை 5 நிமிஷத்துல நம்மளால கடக்க முடியாது அப்படின்னு எல்லாரும் நினைச்சாங்க. ஏன்னா யாருமே அது மாதிரி பண்ணவே இல்லை. இந்த டாக்டர் ரோஜர் பேனிஸ்டர் என்ன பண்ணாருனாக்கா, அதுக்கான சிறப்பு பயிற்சி எடுத்து அவர் வந்து தன்னுடைய பிரெத் கண்ட்ரோலு பயிற்சி ஒவ்வொரு ஸ்டேஜ்லயும் வந்து ஒவ்வொரு செகண்ட்லயும் என்ன மாதிரி இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம் பண்ணதுக்கு பின்னால பாத்தீங்கன்னாக்கா, ஒரு 4-10 செகண்டுக்கு முன்னாலேயே அவர் வந்து அந்த 1 மைல் தூரத்தை கடந்துடுறாரு. இது பல பேருக்கு தெரிய ஆரம்பிச்சோன்னு பாத்தீங்கன்னாக்கா, அடுத்த வருஷம் பாத்தீங்கன்னாக்கா நிறைய பேர் ஒரு 10 பேர் 20 பேர் வந்து அதே மாதிரி சாதனை பண்ணிடுவாங்க. இது காரணம் என்னது? ஏன் அவங்களால பண்ண முடிஞ்சது? முதல்ல யாருனாலையும் பண்ண முடியலன்னு இருக்கிறப்ப அதை யாருமே முயற்சி பண்ணல. ஆனா ஒருத்தர் வந்து முயற்சி பண்ணி அந்த அந்த ஒரு இலக்கை அடைஞ்ச உடனே மற்றவங்களுக்கு ஒரு நம்பிக்கை வந்துச்சு. இதுக்கு பேரு தான் வந்து பாத்தீங்கன்னாக்கா, நம்ம வந்து என்ன சொல்றது வந்து கான்பிடன்ஸ் சொல்றது. அவரால முடிஞ்சாக்கா என்னால முடியாதா அப்படின்றது ஒரு உதாரணம் வேணும். அதுக்காக அந்த பொண்ணை கூட உதாரணம் சொன்னேன் உங்களுக்கு. 100 மார்க் வாங்கியிருக்காங்க. நிறைய பேர் இந்த இவரை கூட வந்து பாத்தீங்கன்னாக்கா, பிபிஏ படிச்ச ஒருத்தர் வந்து டிஎன்பிசில வந்து 100 மார்க் வாங்கியிருக்காரு. இப்படிலாம் சொல்லக்கூடிய நேரத்துல அவங்களால முடியறது உங்களால முடியும். இப்ப இவ்வளவு பேர் முன்னால நீங்க வந்து ஒரு தைரியமா கேள்வி கேட்கிறப்ப உங்க மனசுக்குள்ள வந்து அந்த ஒரு நம்ம நல்லா வந்து ஆகணும்ன்ற ஒரு முயற்சி இருக்கு உங்களுக்கு. சோ அதனால இன்னும் கொஞ்சம் அக்கறையா யோசனை பண்ணி பாருங்க. கட்டாயமா உங்களுக்கு அது தெரியும். சீக்கிரமா வந்து அடுத்த எப்பயோ ஒரு வாய்ப்பு கிடைக்கிறப்பயோ இல்லாட்டி எனக்கு போன் பண்ணி கூட, சார் நான் இப்ப தமிழ்லும் நல்லா பண்ணிருக்கேன், போட்டித் தேர்வுல நல்லா பாஸ் பண்ணி வந்துருவேன் நானு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நாள் வரதுன்னு சொல்லி வாழ்க்கிறேன். வேற ஏதாவது கேள்வி?